வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு நெருக்கமில்லாத நெருக்கம், தி க்ளோஸ்னஸ் வித்தவுட் டச். கதைக்குள்ள போலாம். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததே இல்லை, ஆனால் ஒருவரை ஒருவர் துடிப்பாக அவர்கள் நெஞ்சில் உணர்ந்தவர்கள். அது போன்ற காதல் கதைதான் இன்றைய கதை. அவன் பெயர் ராகுல். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் டிடிஇ டிக்கெட் எல்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க. தினமும் பயணிகள் நுழையும் போது அவன் கடமையை செய்வான். அவளது பெயர் தேவிகா. புது வேலைக்கு சேர்ந்தவள். தினமும் எலக்ட்ரிக் ட்ரெயின் மூலம் காலையில் சென்று மாலை மீண்டும் வருவாள். ராகுல் அவளை ஒரு நாளும் நேரில் பார்த்ததே இல்லை. மேலும் அவளும் அவனை பார்த்ததில்லை. அவள் ஒரு பார்வை இழந்த பெண். ராகுலுக்கு அது முதலில் தெரியாது. ஒரு நாள் மிகவும் கூட்ட நெரிசலாக இருந்தது. அந்த அவசர நிலையில் அவளுக்கு உதவி செய்ய அவன் அவளுக்கு வழிகாட்டினான். அப்போதுதான் அவன் அறிந்தான், இந்த பெண் வெறும் மனதை கொண்டுதான் உலகத்தை கண்டு கொள்கிறாள் என்று. அந்த நாள் முதல் அவள் வந்துவிட்டாளா, சரியான அவளுக்கான ட்ரெயினில் அவள் ஏறி அமர்ந்து விட்டாளா என்று தினமும் ராகுல் காலையில் கவனித்து வந்தான். அவளது மூச்சு சத்தம், அவளுடைய நடையின் ஒளி, இவை அனைத்தும் ராகுலுக்கு இசையாக தோன்றின. ஒரு நாளும் ஒரு வார்த்தை கூட அவளோடு அவன் பேசியதில்லை. ஆனால் ஒரு நாள் தேவிகா தனது கைப்பையில் இருந்த அவளுடைய மொபைலை எடுக்கும்போது அதில் இருந்த ஒரு டாக்குமெண்ட்டை தவறவிடுகிறாள். அது ஏதோ முக்கியமான டாக்குமெண்ட் என்று அவன் எண்ணி இருக்க, அவன் அதை விரித்து ஒரு முறை பார்த்தான். அதில் அவளுடைய பெயர். அப்பொழுதுதான் அவள் பெயர் தேவிகா என்று அவன் அறிகிறான். ஒரு சின்ன கவிதை, அதற்கு கீழ் ஒரு குறிப்பு. அந்த குறிப்பில் எழுதியிருந்தது, நான் அவரை பார்த்ததே இல்லை, ஆனால் நான் தினமும் எதிர்பார்க்கும் சத்தம் உங்களுடைய காலடி சத்தம்தான். உங்கள் சுவாசத்தின் ஒளி. யார் என்று தெரியாது, ஆனால் தினமும் நான் ட்ரெயின் ஏறுவதை, நீங்கள் அங்கு இருந்து பார்ப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் இருக்கும் தைரியத்தில்தான் தினமும் இவ்வளவு கூட்டத்திற்கும் நடுவே நான் நிம்மதியாக என் மனமாற பயணித்து வருகிறேன். நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதே எனக்கு அர்த்தமுள்ள உணர்வாக இருக்கிறது. சொல்லப்போனால் நாள் அடைவில் எனக்கு அன்று உதவி செய்தவர்தான் நான் வாழும் இந்த ஒளியில்லா இருண்ட வாழ்க்கையில் கலங்கரை விளக்கமாக அவர் இருந்தார் அன்று. ராகுல் அதை படித்தவுடன் அதிர்ந்தான். இவன் தினமும் அவளை பார்த்து ரசித்தவன். அதேபோல் அவளும் அவனை பார்க்காமலே ரசித்து கவிதை எழுதும் அளவு அவனை துடிப்பாக உணர்ந்திருக்கிறாள். ஆனால் அவள் இறுதியாக எழுதியிருந்தது அவன் நெஞ்சை பதறச் செய்தது. ஏனெனில் அவள், ஆனா எனக்கு கண் பார்வை இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, அதனால என்னை அவரோட வாழ்க்கை துணையா ஏத்துப்பாரான்னு தெரியல, ஆனா நான் அவரை பார்க்காமலே அவர் காட்டுற அந்த ஒளிக்காகவே என் வாழ்வை அப்படியே வாழ்ந்து விடுவேன். எனது இந்த ஆயுள் முழுதும் அவனே என் வாழ்வின் ஒளியாக்கி, அவன் வாசத்தை என் சுவாசமாக்கி நான் வாழ்ந்திடுவேன். அவன் மறுநாள் அவளிடம் நேரடியாக சென்று அவள் எழுதிய கவிதையை கொடுத்து விடுகிறான். மேலும் அவளிடம், நீங்க என்னை பார்த்ததே இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா
நீங்க எழுதின கவிதையில உங்கள் வார்த்தைகள் எனக்கு என் வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு நேத்து அதை படிச்சதுலேருந்து உங்களுக்காக உங்களோட வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்கள் பக்கத்தில் உங்கள் வாழ்வின் ஒளியாக நான் இருப்பதே என் வாழ்வின் அர்த்தமாகும். உங்கள் அன்புக்குரிய உங்களது கலங்கரை விளக்கம் என்று சொல்லிவிட்டான். அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. எப்போதும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், பார்த்த உடனே காதல் வந்துடும். ஆனால் இந்த கதையில காதல் கண்களால் கண்டுபிடிக்கப்பட வேண்டியதில்லை. சில நேரங்களில் காதல் என்பது ஒரு வாசல் திறக்கும் சத்தம், ஒரு விரல் தொட்டும் ஒளி, ஒருவரது சுவாசம், ஒருவரது கால் நடையில் எழும் ஒளி, அதுவே ஒரு காதலாக, ஒரு மௌனமான நெருக்கமாய் நம் வாழும் வாழ்வில் துடிப்பாக அவர்களை நம்மோடு கலக்கச் செய்யும்.